ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்சிவிலி கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவினில் ப்ரோக்கன் மாஸ்கில் ஒரு பீஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் பிளேயர் சொல்லி போடுற மாதிரி என் பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் ஓப்பன் பண்ணுவோம். இது வேறு ரொம்ப ஹேங்க் ஆகுது ஃபோன் ரொம்ப நாளாகவே, நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால நினைக்கிறேன். ஓகே, இதை பங்கர் ஓப்பன் பண்ணி கீழே போனோம். ஃபஸ்ட்டு எந்த கில்லாக இருந்தாலுமே கீழே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கேம், ஐ மீன் ப்ரோக்கன் மாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கீழே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டு அதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்துடும். சரி, இதிலே செகண்ட் டாஸ்க் முடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் அதுக்கு மேலே பொறுமை எனக்கு இல்லைங்க, அதனால் நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, என்னது மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரியா? ஓகே, இப்போ நம்ம போயிட்டு எல்லா பணத்தையும் நோண்டி தான் எடுக்க போகிறோம். வேறு வேலையே இல்லை, நல்ல வேலை. இது சண்டே வேறு, ஒரே ஜாலி வைப்பில் சுற்றின்னு இருக்கேன். நம்ம மாஸ்க் காட்டலாம் வாங்க. ஈவினில் இன்னைக்கு சதற விட்றோம், பதற விட்றோம். நன்னு இல்லை, வரல ஒன்றும், அப்படி தான் நினைக்கிறேன். ஒளிஞ்சு பார்த்துட்டு போவோம். ஓகே, இன்னும் வரல. ஓகே, இந்த கீ இங்கே இருக்கட்டும். மேலே போயிட்டு கரண்ட்டு குத்துடலாம். ஓகே, சீக்கிரம். ஐயோ, இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது, கொழுப்பெடுத்து தான் திரிகிறேன். ஓகே, கேபிள் எடுத்தாச்சு. இங்கே தான் இருக்குது க்ரோபாரு. இதை போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரோபார் எடுத்துகிட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக போயிடுறோம். ஏன்னா அடுத்து கீழே தான் வேலை, எல்லாமே கீழே தான். ஏன்னா சிமெண்ட்ரி அந்த பக்கம் தான் போகணும். அதனால் இவ இருக்காளா? இல்லை போயிட்டான். ஓகே, இவகிட்ட இன்றைக்கி அடி வாங்காத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது எப்படி முடியுமோ அதெல்லாம் தெரிலையே. மின்னலே அப்படின்னு ஒன்று வந்துட போகிறா. நம்ம இப்போ கரண்ட்டு தான் கொடுக்கணும், அவைக்கே வந்துட போகிறா. ஓகே, அமைக்கியாச்சு, பட்டன் அமைக்கி ஓப்பன் பண்ணியாச்சு. சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் ரன் மாதிரி முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸ்பீடாக சீக்கிரமாக நம்ம சேனலில் இதாவது கொஞ்சம் சின்ன வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அதனால் ஏன்னா மைண்ட் கிராஃப்ட்லாம் விட்டோன்னா ஃபுல்லாகவே ஒரு 1/2 hour அந்த மாதிரி 1/2 hour கிட்டே வந்துடுது. நாங்கள் விளையாடுறது 2 மணி நேரம் கிட்டே விளையாடுவோம். அதையே உங்களுக்கு 1/2 hour சுருக்கி போடுறேன். அதுவே கஷ்டமாக தான் இருக்குது, எடிட்டிங் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த டைமை பார்த்துக்கலாம். 5:40. ஓகே, இந்த டைமை நம்ம கிளாக்கில் டைம் செட் பண்ணுறதே கஷ்டம். நம்ம போயிட்டு என்ன சொல்கிறது, கண்ணு தெரியாத குருடு மாதிரி சுற்றினே இருப்போம். இங்கே இருக்க கிளாக்கும் ஒழுங்காக இருக்காது. அதை போய் நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணோம். அதுவும் இவனுக்கு கொடுக்குற டைம்லாம் நம்ம அங்கே வைக்கணும். அதுதான் அங்கே பெரிய ஆராய்ச்சி. நம்ம குத்து மதிப்பாக தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். இல்லை, நிறைய வாட்டி விளையாடி இருக்கேன் இந்த கேமு, ஆனாலும் புதுசாக விளையாடுற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு விளையாடி, ரொம்ப வருஷ கணக்கில் ஆகுது. மோஸ்ட்லி நிறைய இந்த ப்ரோக்கன் மாஸ்க்லாம் முடித்து போட்டேன். அதை இப்போல்லாம் ஒன்றுமே ஞாபகம் இருக்க மாட்டுது. ஓகே, வராலான்னு பார்த்துக்கலாம். எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் இந்த ப்ரோக்கன் மாஸ்க்கே இப்போ கரண்ட்டாக 3வது வாட்டி விளையாடுறேன். ஏன்னா 2 வாட்டி எங்கே இருக்குன்னே எனக்கு தெரில. இந்த திங்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கணும் அதெல்லாமே எனக்கு தெரில. ரொம்ப சர்ச் பண்ணி இப்போ தான் சரி ஓகே இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. அப்போ கூட நான் போய் யூடியூப்லலாம் பார்க்கல, நான் ஒரு லூஸு நான். அதனால் எனக்கு அப்போ மைண்டோ டக்குன்னு வரல. விளையாடுவேன் ஆனால் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கேம் விளையாடுறதுனா பிடிக்கும். ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே எப்படி கேண்டி கிரஷ் அந்த மாதிரி விளையாடுவாங்களா. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுனாலே ஹாரர் கேம் தூக்கின்னு வந்துடுவேன். எங்கே இருந்தாலும் சரி, இது இல்லைனா மைண்ட் கிராஃப்ட்டு. மோஸ்ட்லி மைண்ட் அப்படி தான் போவோம். ஒன்று ஹாரர் கேம் விளையாடிடணும், இல்லைனா மைண்ட் கிராஃப்ட்டு, இல்லைனா ரொப்ளாக்ஸ் விளையாடணும். பட் ரொப்ளாக்ஸ் கூட அப்புறம் அவ்வளோவா விளையாட மாட்டேன். இதெல்லாம் தான் நாங்கள் எப்படின்னா யூடியூபர் எப்படிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் விளையாடியிருக்கோம். ஆக்சுவலி கேம்ஸ் எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு டஃப் கொடுத்து விளையாடுவோம். பட் இப்போ நாங்கள் அந்த நிலமையில நிற்கிறப்ப அவ்வளோலாம் மூளை பிரெயின் வேலை செய்ய மாட்டுது கைஸ். ஒர்க் வேறு நிறைய இருக்குது. நான் ஒர்க் பிஸியில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஒர்க்கை நான் தூக்கி போட்டு வந்தாலும் என்ன மாதிரியே எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு இல்லைல்ல.
மல்டிப்ளேயர்லாம் விளாட்னோன்னா இப்போ நான் ஃப்ரீயாக இருந்தால் அவங்க ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. ஐ மீன் ஜான் அதான் காட்டுப்பூச்சி அவர் ஃப்ரீயாக இருக்க மாட்டா போல். சரி இவன் தான் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்தால் நம்ம இருக்க மாட்டோம். இதே மாதிரியே விட்டு விட்டு வருதா, அதனாலே மோஸ்ட்லி விளையாட முடிய மாட்டேது. ஃபஸ்ட்டில் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து இவங்க விளாட்றாங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் விளையாடிருக்கோம். ஆக்சுவலி வெறுமனே பார்த்து விளையாடிருக்கோம். இந்த யூடியூப் சேனலில் போடுவாங்களே வீடியோஸ் இதே மாதிரியே, அதெல்லாம் பார்த்து நாங்கள் விளையாடிருக்கோம் சின்ன பசங்களாக இருக்கும் போதே. ஆனால் இப்போ அது டஃப்பாக இருக்குது, உட்கார்றதே கஷ்டமாக இருக்குது விளையாட உட்கார்றது. ஐயோ வேறு துரத்திக்கிட்டே இருக்கா, ஐயோ டென்ஷன் ஆகுதே. போடி சும்மா துரத்திக்கிட்டே இருக்கே, நான் எப்படி போகிறது, வழி விடு. சரி ஓகே நம்ம இவ்வளோ எதுனா தசை திருப்பலாம். ஓகே ஃபோட்டோ தள்ளி விட்டேன். இல்லை எப்படி வாடி, எதிர்கையே வந்து நின்று போகிறா வந்துட்டா மம்மேட்டர் அப்படின்ட்டு போயிட்டாலாம். போயிட்டா. இப்போ வந்து என்னென்னா அவன் நேம் பார்த்துட்டோம், மதர் பிஎஸ் சம்திங் இருந்துச்சு. ஓகே நேம் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒரு பணமாக நோண்டணும். ஐ மீன் அங்கே இருக்கு இல்லையா, அதை வந்து நோண்டி எடுக்கணும். நான் வந்து பணம் நோண்டுற வேலை மட்டும் தான் இன்னும் பார்க்கல, அதையும் பார்க்க வச்சுட்டாங்க. எத்தனை பேர் பாருங்களேன், எத்தனை பசங்களை கொண்டு புதைச்சி வச்சுருக்கா. பசங்கன்ட்டு இல்லை, டீச்சர் கூட இல்லைங்க. ஐயோ பாவி, ஈவில் நன்னு ரொம்ப ஈவிலாக இருக்கம்மா, ரொம்ப ஈவிலாக இருக்கேன். ஒத்தரோசா பிள்ளை நல்லா வளர்த்துருக்கீங்க. ஐயோ ஓகே சீக்கிரம் இல்லை இது இல்லை சீக்கிரம். டேய் இப்போதாண்டா நினச்சேன், நல்ல வேலை மாட்டாத விளையாடின்னு இருக்கேன். இத்தனை வாட்டி மாட்டிப்பேன், மாட்டாத விளையாடின்னு இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்து அடிச்சிட்டா. கூனி கேள்வி கூன் போட்டவளே, கூன் போட அடுத்து எலும்பு இருக்காது, உடச்சி தச்சிருவான் பார்த்துக்க. சாவடிறான், கடுப்பேத்துறாளே. சரி ஓகே இவ்வளோ இந்த பக்கம் தச்சு திருப்பிட்டு போவோம். இங்கே வாங்க இவ்வளோ இங்கே வாங்க. ஓகே அங்கே சவுண்டு போட்டாச்சு, சொன்னால் சுற்றிடுவோம். ஐயோ திரும்பி ஹேங் ஆகுது. இதே தான் ஹேங் ஆகுது. இதை பார்த்து அடுத்து விளையாடுறதும் கிடையாது, வீடியோ சேவ் பண்ணுறதும் கிடையாது. ஹேங் ஆகிறதுனாலேயே அடுத்து விளையாடுறது கிடையாது. நிறைய மைண்ட் கிராஃப்ட் வீடியோவே எக்கச்சக்கமாக இருக்குது. 1 hour. என் ஃபோனில் வந்து ஜிபி கம்மி, எடுத்து வச்சா எப்படி இருக்கும், 1 hour 1.5 hour ஃபுல்லாக அப்படியே இருக்குது. 50 நிமிஷம் வீடியோ எல்லாமே அப்படி தான் இருக்குது, எதுவுமே 1/2 hourலலாம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறப்ப ஓகே ஏதோ ஸ்டோன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப மற்ற கேம் எப்படி விளையாட முடியும்? இதை சொன்னால் அந்த பையன் புரிஞ்சிக்கவே மாட்டான். லீவில் இருக்கிறதுக்கு அதுக்கும் விளாட்லாம் சொல்லிக்கினே இருக்கான். ஓகே இந்த பேர் நான் எங்கே பார்த்துருக்கேனே. இப்போ நம்ம மதர் பியா அந்த நேம் பார்க்கணும். கிடச்சிருச்சு. ஓகே இந்த சிம்பிள் நோட் பண்ணிட்டு போனோம். நம்ம எங்கே அந்த கிளாஸ் ரூமில் பேர் பார்த்தோமோ அந்த கிளாஸ் ரூமில் ஒரு ட்ரா மாதிரி இருக்கும். அந்த ட்ராவில் வந்துட்டு நம்ம இதை போடணுமா, ஐ மீன் அந்த சிம்பிளை போடணுமா, 3 சிம்பிளையும் அப்படி போட்டிங்கன்னா அந்த ட்ரா ஓப்பன் ஆகிடுமா. அது உள்ள இன்னொரு ஸ்டோன் இருக்குமா. சிம்பிள், இது ரொம்ப சிம்பிள் இந்த மாஸ்க் பீஸு. ஓகே வேறு வந்துட போகிறா, அதனால் மூடி வச்சுருவோம். ஓகே ஃபஸ்ட் ஒன்று அப்படியே இருக்குது, செகண்ட் ஒன்று மாற்ற சீக்கிரம் வந்துட போகுது. ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். சன்ஸ்டோன். எதுக்கு இத்தனை ஸ்டோனு, அதுவும் ஒரு சிமெண்ட்ரியில் சுடுகாட்டில் எப்படிங்க இவ்வளோ ஸ்டோன் வச்சு ஒரு கதவு, புரியல தான். பட் புரிஞ்சா மாதிரி வச்சுப்போம் விடுங்க, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும். எதுக்கு இத்தனை ஸ்டோன்னும் தெரில. ஒரு ஸ்கூல் உள்ள ஏன் சுடுகாடுன்னு எனக்கு தெரில. சரி கிறிஸ்டின் ஸ்கூல்லாம் இப்படி இருக்குமோ எனக்கு தெரில. சாரி கைஸ், எதனா தப்பாக சொல்லியிருந்தா சாரி, எனக்கு தெரியாது, இதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. சரி ஓகே எப்படியே இருந்துட்டு போகுது. இந்த நன்னு வச்சிருக்காளோ இல்லை இடம் இல்லை இவங்கெல்லாம் புதைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் உள்ளே புதைச்சி விட்டாலான்னு தெரில. ஓகே எல்லா ஸ்டோனுமே கிடச்சிருச்சு. நம்ம வந்து ஒரு கீ எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, கீழே க்ரில்லை போட்டு, அந்த கீ நமக்கு வேணும். வந்துட போகிறா சீக்கிரம் விடு. ஓகே சேஃப் கீ. ஓகே இந்த கீ வந்து நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். அந்த லாக்கரில் இந்த கீயை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம். ஓகே சீக்கிரம் போ. இது எதுக்கு இவ்வளோ நாளும் மூடி வச்சுருந்தானோ எனக்கு தெரில. இந்த மாஸ்க்
பீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஓப்பன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எதனா பிக் ஸ்டோரி இருக்கும் போல். சரி ஓகே, இந்த மாஸ்க் பீஸ்க்கு தான் அவ்வளோ பாடுமே. இத்தனை பேரை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை பேரை பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது, அதுவும் அவங்களுக்கான கரெக்டான சிமெண்ட்ரியும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவலாக இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே விடுங்க. ஐயோ, நான் நினச்சேன் இப்படி வருவான்ட்டு கரெக்டாக வரா. ஓகே, நம்ம அவளை சுத்த விட்டுட்டு போவோம். அது இல்லாத இன்னும் பசங்களை வந்து கீழே வச்சுருக்கா அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பசங்களில் நம்ம வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எஸ்கேப்புமே பண்ணுறோம். இந்த ஸ்டோரிலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுறேன். எனக்கும் சரி இந்த கேம் விளாட்ணும் அப்படின்னு தேடி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனா நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை இந்த கேம் விளாடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நான் செய்கிறேன். கமெண்ட்டில் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, இந்த பீஸை எடுத்துகிட்டு போய் நம்ம அட்டாச் பண்ணணும். ஏதோ ஸ்டோரி வேறு இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட காசு இல்லாததுனால சம்மர் கேம்புக்கு அமுச்சு விட்டாங்க. இதில் என்னென்னவோ சாப்பிட வச்சாங்க அப்படிலாம் சொல்கிறேன். ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. ஓகே, நம்ம வந்து மிஸ்ட்ரி ஆஃப் த சிமெண்ட்ரியை வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி ஒரு பீஸு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் எத்தனை பீஸ்? 5ன்னு நினைக்கிறேன். 5 இன்னும் 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து முடிக்கிறோம் அடுத்து. ஆமாம், இன்னும் 5 பீஸ் இருக்குது. 5 பீஸை முடிக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். கொஞ்சம் ஹேங் ஆகுது, சாரி கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஹாரர் கண்டென்ட்ஸ், ஹாரர் கேமிங் கண்டென்ட்ஸ்லாம் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா, see you, take care, bye guys.